ரஜினிகாந்தை வைத்து கமல்ஹாசன் தயாரிக்கும் படத்துக்கு தர்மன் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அப்படத்தை அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கிறார். அனிருத் இசையமைக்கிறார். சிம்ரன், ராஷி கண்ணா உள்ளிட்டோர் ரஜினியோட நடிப்பது உறுதியாயிருக்கு. மேலும் மீனாட்சி சௌத்ரியும் இதில் கமிட் ஆகி இருப்பதா சில நாட்களுக்கு முன்பு தகவல் வெளியானது. தமிழ் சினிமாவில் எதிர்பார்ப்புக்குரிய மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த படமாக ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இணைந்திருக்கும் படம் மாறியிருக்கு. முதல்ல இந்த படத்தை சுந்தர்சி இயக்குவார் என்ற அறிவிப்பு வெளியானது. ஆனால் சில நாட்களிலேயே அவர் வெளியேறிவிட்டார். அவரை தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தி கமிட் ஆனார். அவரும் வெளியேற இறுதியாக அஸ்வந்த் மாரிமுத்து கமிட் ஆனார். இவர்களுக்கெல்லாம் முன்னதாக KS ரவிக்குமாரும் இந்த லிஸ்டில் இருந்தார். சிபி சக்கரவர்த்தி இந்த படத்தை இயக்குவதாக இருந்தபோது கண்டிப்பாக அனைவருக்கும் பிடிக்கும் படமா தலைவர் 173 கொடுப்பேன், இது சத்தியம் என்று சொல்லியிருந்தார். ஆனாலும் ஐடியாவாக சொன்னபோது ரஜினிக்கும் கமலுக்கும் பிடித்திருந்தது. டெவலப் செய்த பிறகு சில விஷயங்கள் ஒத்து வராததுனால அவர் வெளியேறிவிட்டதாக சொல்லப்படுது. அதே சமயம் இந்த கதையை பிறகு செய்யலாம் என ரஜினியும் கமலும் சேர்ந்தே உறுதி சொன்னாங்களாம். இந்த படத்தில் பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருந்திருக்கு. அதாவது இதில் வில்லனாக இயக்குனர் சங்கரன் நடிக்க வைக்க தான் பிளான் செஞ்சிருந்தாராம் சிபி சக்கரவர்த்தி. அவரை சந்தித்து கதை சொல்லியதாகவும் பிரம்மாண்ட இயக்குனரும் உடனே ஓகே சொல்லிவிட்டதாகவும் சொல்லப்படுது. சங்கரை வில்லனாக்குவதற்கு ரஜினி கமல் 2 பேருக்கும் பரிபூர்ண சந்தோஷம் என்று விவரம் அறிந்தவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் படமே நடக்கவில்லை. ஒருவேளை நடந்திருந்தால் சங்கரை சூப்பர் வில்லனாக பார்த்திருக்கலாம். அது கொஞ்சம் காஸ்ட்லி மிஸ் தான். அடிப்படையில் இயக்குனர் சங்கருக்கு நடிப்பில் மிகுந்த ஆர்வம் உண்டு. அவர் உதவி இயக்குனராக இருந்ததற்கு முன்பு சில நாடகங்களில் நடிச்சிருந்தார். பிறகு SACயிடம் அசிஸ்டண்ட்டாக மாறிய பிறகு இயக்கம் என்பதிலேயே வண்டி ஓடிவிட்டது. அவர் தன்னுடைய பட ஷூட்டிங்கிலேயே நடிகர்களுக்கு நடித்துதான் காண்பிப்பார். பெரிய காமெடி ஆக்டராக வர வேண்டிய அத்தனை தகுதிகளும் அவருக்கு இருந்தது என்று அவரின் நண்பர்கள் சொல்லுவாங்க. முன்னதாக ரஜினிகாந்தை வைத்து சிவாஜி, எந்திரன் 2.0 ஆகிய 3 படங்களையும், கமல்ஹாசனை வைத்து இந்தியன் 2 ஆகிய 2 படங்களையும் இயக்கியிருக்கிறார். அடுத்ததாக இந்தியன் 3 திரைப்படத்தையும் கமல்ஹாசனை வச்சு இயக்க இருக்கிறார். இதை தவிர்த்து வேல்பாரி படமும் குறைந்த பட்ஜெட்டில் ஒரு த்ரில்லர் படத்தையும் சங்கர் இயக்க இருக்கிறார். இப்படி இருக்க தலைவர் 173 படமான தர்மன் படத்தில் சங்கர் வில்லனாக நடிப்பாரா என கேள்விகள் தற்போது எழுந்து வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சங்கர் வில்லனாக ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் முடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.